ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் விலாக். இன்றைக்கி வந்து ஒரு டாட்டா நேனோ வண்டி வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு நம்பர். இந்த வண்டி ஈரோட்டில் தான் இருக்குது. பட் நீங்கள் கோயம்புத்தூரில், திருப்பூரில், அப்புறம் இந்த காங்கேயம், ஈரோடு நியரஸ்ட்டாக இருக்கிற யார் வந்து கேட்டிங்கனாலும் இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓனரோட நம்பரும் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். வண்டி சேல் ஆகிடுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஓனரோட நம்பரையும் எடுத்துருவேன். இதுதான் வண்டி நம்பர். வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது. வண்டியோட ஓனர்கிட்டே தாங்க இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டி வந்து நீட்டாக இருக்குது. இந்த பானட்டில் மட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஒரு புள்ளி, என் கை விரலை விட சின்ன சைஸில் ஒரு புள்ளி இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. வண்டி சைட்லேயும் நீட்டாக தான் இருக்குது. வண்டியோட ஒரிஜினல் வீல் கேப்ஸ் வச்சுருக்காரு. வண்டி டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சைஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட்டில் வந்து 135 70 612 சைஸ் வரும். இவர் வந்து 155 65 612. ரியரில் வர அதே சைஸ் டயர்ஸை வந்து ஃப்ரண்ட்டில் 4 டயருமே ஒரே மாதிரி போட்டிருக்காரு. வண்டியில் எந்த ஒரு ரஸ்ட்டு, எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை. வண்டியோட ஒரிஜினல் ஆண்டனா தான் வண்டியோட இருக்குதுங்க. வண்டி விண்ட்ஷீல்டும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் விண்ட்ஷீல்டு தான், நீட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட வைப்பர்ஸும் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. கரெக்டான பொசிஷனில் தான் வைப்பர்ஸும் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டியோட ஒரிஜினல் கண்டிஷன் இது தான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஃப்ரண்ட்டு 2 டோர் பவர் விண்டோஸ் வரும். வண்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். வண்டி கிலோமீட்டர் எவ்வளோன்னு காட்டுறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 89,772 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. 89,772 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட கம்பெனியோட வந்து ரிமோட் கீஸும் இருக்குது. ஆனால் 2 கீ இருக்குண்ணா. 2 ஒரிஜினல் கீயுமே வண்டிங்க வாங்கும்போது வண்டியோட கொடுத்துருவார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியில் இந்த ஸ்டியரிங்கில் இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஹாரனுமே ஒரு ஹாரன் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. வண்டியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அதையும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டமும் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏசி நாபு மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் வண்டியில் ஏசி கம்ப்ரஸர் வந்துட்டு ஒர்க்கிங்கில் இல்லைங்க. வண்டியோட ஏசி கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இல்லை. சீட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டேன் பீச் கலரில் வந்துட்டு சீட்ஸ் போட்டிருக்காரு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 செலவு பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப நீட்டாக ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு ரியர் சீட்டையும் காட்டுறேன். ரியர்லேயும் பாருங்கள் நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. இந்த ஒரிஜினல் ஸ்பீக்கர் பேட்ஸுமே இருக்குது. எதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணல. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு பிரிஸ்டின் கண்டிஷனில் இருக்குன்னே சொல்லலாம். 2016 மாடல், 10 வருஷம் ஆன வண்டி மாதிரியே இல்லை. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டியோட ஓவரால் சைட் வியூ பார்த்துக்கோங்க. இந்த சைடில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வந்து காட்டுறேன். ரியரும் பார்த்துக்கோங்க. ரியர்லேயும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ரியரும் நீட்டாக தான் இருக்குது. நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த சைடில் மட்டும் இங்கே மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. வண்டி செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங்கில் இருக்குது. எந்த ரீடச்சப் எதுவுமே பண்ணல. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் 89,772 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ரியர் பார்சல் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரிஜினலாக தான் இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. கம்பெனியோட வந்த ஒரிஜினல் டாட்டா ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே அவர் பண்ணல. ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட வந்த ஒரிஜினல் பேடிங்குமே வச்சுருக்காங்க. மாற்ற வேலை நீட்டாக தான் இருக்குது. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் மாற்றிருக்காரு. இதுக்கான வாரண்டி கார்டும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஸ்டெப்னி டயருமே உங்களுக்கு பெரிய சைஸ் டயர் தாங்க போட்டிருக்காரு. 155 65 612 சைஸ் தான் போட்டிருக்காரு. அது புதுசு. அதுவுமே இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. இந்த ஆட்டோமேட்டிக் நேனோ வந்து இப்போ நான் ட்ரெஸ் ட்ரைவ் எடுக்கிறேன். வண்டி ஓட்டி பார்த்துடலாம். கியர் ஷிஃப்டிங்கு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட் ஜர்க் வந்து இருக்கும். ஏன்னா இது ஏஎம்டி. அதுவும் ஃபஸ்ட்டு இன்வென்ட்டான ஏஎம்டி. மற்றபடி கியர் சேஞ்சிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல.
ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறதுலாம் செகண்ட் கியர்லேயே ஏறி இறங்குது. தேவைப்பட்ட பவர் நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட் கியருக்கும் அது மாறிக்குதுங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஆஃப் ரோட் மாதிரி இருக்கா இருக்குது. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல குழி இருக்குது, இறக்கி ஏற்றுறேன். சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு. சீட்டுமே இவர் போட்டிருக்கிற சீட் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த இடத்துல நான் டக்குன்னு இப்படி லெஃப்ட்டில் ஏறி போகிறேன். கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லாயிருக்கு. வண்டியில் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அழுத்தத்தையும் பார்க்கலாம், ஸ்பீடாக ஓட்டி பார்க்கலாம். நான் மேனுவல் நேனோவுக்கும் ஆட்டோமேட்டிக் நேனோவுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் 5 கியர் வரும். நீங்கள் நார்மல் நேனோ வாங்கினீங்கன்னா 4 கியர் தான் வரும். மேனுவலாக வாங்கினீங்கன்னா 5th கியர் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். வண்டி ஓனருடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் எடுத்து வச்சுருக்காருங்க மைலேஜு. ஹாரனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஹாரன் தான் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. 86,000 வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் 96 கூட நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும். இப்போதைக்கு நீங்கள் வண்டி எடுத்தாலும் ஒரு 6,000 கிலோமீட்டர் வந்து எந்த கவலையும் இல்லாமல் வண்டியை ஓட்டிக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு அழுத்தி பார்த்துக்கலாம். நான் பாருங்கள், நல்ல ஸ்பீடாகவே அழுத்தி தான் ஓட்டுறேன். ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன். வண்டி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எங்கேயும் குழியிலாம் விட்டு ஓட்டியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக வச்சு ஓட்டியிருக்காரு. வைப்பர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுங்க. ஆடியோ சிஸ்டமும் நல்லா இருக்குது. எல்லாமே நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா அடுத்த 6,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணால் போதும். ஒரே ஒரு வேளை ஏசி மட்டும் நீங்கள் செக் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. மற்றபடி எந்த ஒரு வேலையும் இல்லை. வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு டக்குன்னு இப்படி ஸ்பீட் பிரேக்கரில் விட்டாலுமே சஸ்பென்ஷனில் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஸ்டேரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சைடில் போகிறேன், நான் விட்டுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ட்ரைட் ஆகிடுது. எல்லாமே கரெக்டாக வீல் அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக தான் பார்த்து வச்சுருக்காரு. டயர்ஸுமே உங்களுக்கு 5 டயருமே ஒரே சைஸில் வச்சுருக்காரு. நீங்கள் ஸ்டெப்னியே மாற்றி போட்டாலும் அசிங்கமாக தெரியாது. அப்படியே நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு கவலையுமே கிடையாது. பேட்டரியும் புதுசு போட்டிருக்காரு, ஸ்டெப்னி டயரும் புதுசு. வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணி 4,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அடுத்த 6,000 கிலோமீட்டர் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக ஓட்டலாம். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,30,000 கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்குங்க. நான் கஸ்டமரோட டைரக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்கேஸ் வண்டி சோல்ட் ஆகிடுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருந்து அவருடைய நம்பரையும் தூக்கிடுவேன். அதே மாதிரி அவருக்கு நீங்கள் சும்மா டைம் பாஸ் பண்ணுறீங்கன்னா யாரும் ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக வண்டி வாங்குறவங்க மட்டும் கூப்பிட்டும் கேளுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.